தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சாமானிய மனிதர்கள் நாம் அனைவருமே ஒதுக்க வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எந்த காரணத்துக்கு அந்த கட்சி பத்தில விட்டுறக்கூடாது ஐயா. குறிப்பாக திமுக தொண்டர்கள் யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா, உங்களுடைய மகனோ மகளோ தலைவனாக மாற வேண்டும் என்றால் மோடியின் பக்கம் நீங்க வாங்க. உங்க மகனும் மகளும் தலைவனாக மாறுவார். இல்ல, இந்த குடும்பம் இளைஞரணி மாநாட்டில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ற மாதிரி 4வது படத்தை இன்பநிதி ரிலீஸ் பண்ணி முதல் சேர்ல உட்கார வச்சுட்டாங்க. அப்ப இன்பநிதிக்கு போஸ்ட் போட்டிருக்காங்க, நம்ம பசங்களை வளர்த்துறோம். அதுக்கு தான் நம்ம பசங்க அரசியல் இருக்காங்களா? அதுக்கு தான் பொது சேவையில் இருக்காங்களா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நீங்க யோசிக்கணும், எத்தனை காலத்திற்கு இருக்கணும். இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை பத்தி நான் தவறா பேச மாட்டேங்க. அவங்களும் நல்லவங்க தான், அரசியல் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவங்க தான். ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய முழு கொத்தடிமைகளாக யாரு மாறி இருக்காங்கன்னா, அண்ணன் திருமாவளவன், அண்ணன் வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சி முழு கொத்தடிமையாக. கருணாநிதி என்கின்ற திமுக எம்எல்ஏ வீட்டுல ஒரு பட்டியலின சகோதரியை போட்டு எட்டி உதைச்சு அடிச்சு மிரட்டி சூடு வச்சு அந்த பாப்பா வெளியே வந்து பிரஸ்ல கதறது 10 நாளா ஒரு எஃப்ஐஆர் போடுறது துப்பு இல்லைங்க ஐயா. எஃப்ஐஆர் போடுறது துப்பு. பாரதிய ஜனதா கட்சி ஆக்ரோஷமாக சண்டை போட்ட பிறகு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாம நீ போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துட்டு வா. வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மனித மலம் கலக்கப்பட்டு 14 மாதங்கள் ஆகுது, இன்னும் அக்யூஸ்ட் பிடிக்கல. ஆனா இவங்க சேலம் மாநாட்டில் உட்கார்ந்து சமூக நீதி சமநீதி என்று பேசுகின்றார். இதை கண்டிச்சு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை வேண்டுமா? இதை கண்டிச்சு அண்ணன் திருமாவளவன் பேசணுமா? ஆனா பாதி நேரம் திருமாவளவன் என்னை திட்டதுக்கே ஒரு பாதி நேரம் போயிருது. திமுகவினுடைய உறுப்பினர்களை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டா பொருத்தமா இருக்கும். ஏன்னா இவர்கள் தான் சமூக நீதியை பேச வேண்டும் என்று நினைக்கிறத பேசணும் எங்கேயா பேசுறாங்க? ஒரு பட்டியலின சகோதரிக்கு திமுகவினுடைய எம்எல்ஏ மகன் வீட்டில் சூடு வச்சு வெளியே அனுப்பிச்சிருக்கிறான். அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு சமூக நீதியை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, இந்த சமூக நீதிங்கிறதே போலி வேஷம் ஐயா. ஒரு குடும்பம் ஆட்சியில் இருப்பதற்காக, அவர்கள் நன்றாக இருப்பதற்காக, தின்னு கொழுப்பதற்காக, ஊழல் செய்வதற்காக, மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காக கோபாலபுரத்தினுடைய குடும்பம் சமூக நீதி என்கின்ற வார்த்தையை பேசிக்கொண்டு மேடையில் வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கின்றார்.